இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய் இசையின் உருவம் வருகின்றதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? வெளியே தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான் அவன் தன் போதனை மறைகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான் அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா? உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? சஞ்சலம் வருகின்றதா? கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? இதற்கு முக்கிய பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் ஜான்சன் அவர்களும், அருமை சகோதரர் இன்று பிறந்தநாள் காணும் எனது சகோதரர் திரு எஸ் முருகன் அவர்களும், சகோதரர் ஜெயந்தி ரமேஷ் அவர்களும் இந்த வருடம் மற்றும் நண்பர் என்னுடைய தம்பி சிவநேசன், சகோதரர் முருகன் போன்ற சில பேர் விட்ட விட யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இவங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை இப்படி பண்ணோம் அப்படின்னு சிறந்த முறையில் இது வருஷம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நான் என்னுடைய வட்டத்தின் சார்பாகவும் தங்கவயல் மக்கள் சார்பாக முதலாக அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, தங்கவயலில் இங்கே பாருங்கள் இந்த விஸ்வேஸ்வரய்யா சிலை, அதில் பாருங்கள் அண்ணன் பக்தவச்சலம் அவருடைய பெயர் இருக்கும். அது பக்கத்தில் போனால் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சிலையில் இவர் பேர் இருக்கும். அதே போல் நம்ம அள்ளிக்கடை போனால் திருவள்ளுவர் சிலை இருக்குது, அதில் அவர் பேர் இருக்கும். இங்கே போனால் நேரு பார்க்கில் அவருடைய நேரு சிலையில் மக்கள் தலைவர் மு பக்தவச்சலம் அவர் பேர் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தலைவருக்கு இந்த 7 வருஷம் ஆகுது இந்த கோர்ட்டு கேஜிஎஃப்ல டைம் வேஸ்ட் பண்ணோம். அதுக்கு என்ன நிற்குது அரசியல் சாணத்தில் அதை முடிவு பண்ணி கவர்மெண்ட் மூலியமா என்ன பண்ணோம், அந்த சிலை வைக்கிறது அவர் அது ஒரு பொறுப்பேற்று அது பண்ணோம். நம்மளுக்கெல்லாம் ஒரு அவமானம் மாதிரி இது. ஏன்னா தங்கவயலில் அவர் நிற்காத இடமே இல்லை, போகாத இடம் இல்லை. இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு தலைவனுக்கு இந்த ஊரில் சிலை இல்லை. தங்கவயலில் அதிகமான போராட்டம் கண்ட ஒரே தலைவர் மக்கள் தலைவர் மு பக்தவச்சலம். தங்கவயல் பஸ் ஸ்டாண்டுக்கு காமராஜர்னு பேர் வச்சாரு, பிஷப் மார்க்கெட்டுக்கு காமராஜர் மார்க்கெட்னு பேர் வச்சாரு. அந்த மாதிரி தமிழ் மொழியை கோலார் தங்கவயலில் வளர்த்த தலைவர் மக்கள் தலைவர் மு பக்தவச்சலம். அவருக்கு நம்மெல்லாம் சேர்ந்து அடுத்த வருஷமாவது இந்த நகரசபை தேர்தலெல்லாம் முடிந்த பிறகு தயவு கூர்ந்து நகரசபை உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இதை 7 வருஷமா நாங்களும் தான் சொல்லுகிறோம், நீங்களே கேட்டுக்கிறீங்க. என்னுடைய விண்ணப்பம் தயவு செய்து அவருக்கு ஒரு சிலை வைக்கணும். முதலாவது இந்த நகரசபையில் அவருக்கு போட்டோ வைக்கணும். 6 முறை நகர மன்ற தலைவர் இருந்துக்கிறாரு. தங்கவயல் ஆட்டி படிச்சவர் அவருக்கு இந்த ஊரில் ஒரு சிலை இல்லை. அது மட்டும் இல்லை, நமது மக்கள் தலைவர் மு பக்தவச்சலம் அவர்கள் இந்த மண்ணுக்காக இந்த தங்கவயலை காப்பாற்றுக்காக பல போராட்டங்களை கண்டவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்னைக்கு சிலை இல்லை. தயவு கூர்ந்து வருகின்ற காலகட்டத்திலே நாம் எல்லாம் அதற்கு ஒரு எடுத்து இந்த கவுன்சிலர்களை சொல்லி தயவு செய்து அந்த சிலை நிற்பதற்கு நம்ம வழிவகை கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாத நினைவு நாள்லாம் ஒரு உறுதிமொழி இருக்கணும். இன்றைய தினம் என்னுடைய சார்பாக நான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். வருகின்ற நகரமன்ற தேர்தலில் ரமேஷ் பிரவீன் எல்லாம் அவங்க நின்று ஜெயிச்சிட்டாங்க. அருமை சகோதரர் ஜான்சன் அவர்கள் வருகின்ற காலத்திலே இந்த நகரசபை தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு அவருடைய பகுதியை சேர்ந்தவர்கள், அவருடைய வார்டை சேர்ந்தவர்கள் அவரை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் தலைவர் மு பக்தவச்சலம் அவருடைய நினைவு நாளிலே நாம் எல்லாம் உறுதிமொழி ஏற்போம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அருமை தலைவர் பக்தவத்சலருடைய விசுவாசியாக விளங்கி இருக்கின்ற ஒரு அனைவரையும் என்னுடைய முதல் வேண்டுகோளாக கடந்த வருடம் இந்த நாளில் நம்மோடு பாசத்தோடு பிணைந்து பக்தவத்சல மன்னனோடு இரவும் பகலமாகி விபத்தில் வாழ்ந்து மறைந்த அருமை சகோதரர் கருணா அவர்களுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தும்படி, மௌன அஞ்சலி செலுத்தும்படி பணி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திரளாக கூடியிருக்கின்ற அருமை தலைவருடைய விசுவாசியாக விளங்கி வருகின்ற அன்பு தோழர்களே, நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து 7 ஆண்டு காலம் ஆனாலும் மக்கள் மனதில் என்றொன்றும் நீங்கா இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் அவருடைய அன்பு தம்பியாக விளங்கி தங்கவயலிலே 3 முறை எம்எல்ஏ ஆகவும் 6 முறை நகர தந்தாக விளங்கி தங்கவயலை ஆட்டு படைத்த மக்கள் ஆசான், எங்களுடைய அரசியல் ஆசான் மட்டுமல்லாமல் தங்கவயல் பூராவும் எந்த பகுதியில் பார்த்தாலும், எந்த ஆலயங்களை பார்த்தாலும், எந்த மசூதிகளை பார்த்தாலும், எந்த குருசடிகளை பார்த்தாலும் அவருடைய பெயர் இல்லாமல் இருக்காது. ஏனென்று சொன்னால் வாரி வள்ளல், 8வது வள்ளல் எம்ஜிஆருடைய வாரிசாக விளங்கி தங்கவயலிலே ஒரு வாரி வள்ளலாக விளங்கி வந்தவர் தான் அருமை தலைவர் பக்தவத்சலமாய் அவர்கள். அருமை தலைவர் பக்தவத்சலமாய் அவர்கள் சில பேருக்கு தெரியாது. அவரால் எத்தனையோ மாணவர்கள் அவர் தத்தெடுத்து படித்து பெரிய பெரிய இன்ஜினியராகவும் பெரிய பெரிய டாக்டர் படிப்பதற்கு உதவிகரமாக புரிந்தவர் தான் அருமை தலைவர் பக்தவத்சலமாய் அவர்கள். அருமை தலைவர் பக்தவத்சலமாய் அவர்கள் 10வது வருடம் படித்தாலும் 10 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த தங்கவயலை ஆண்டவர். அருமை தலைவர் படிக்கவில்லை என்று சொன்னாலும் மக்கள் மத்தியில் பெரிய ஞானியாக விளைந்தவர். அருமை தலைவர் படிக்கவில்லை என்று சொன்னாலும் இன்ஜினியர் காலேஜ் முதல் கொண்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் காலேஜ் முதல் கொண்டு அதற்கு ஒரு செக்ரட்டரியாக விளங்கி வந்தவர். அதில் படிக்கின்ற ஏழை மக்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்து எத்தனையோ மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்தவர். எத்தனையோ மக்களுக்கு அதில் கட்டுகின்ற ஃபீஸை குறைச்சு அவங்களால மேன்மைப்படுத்த வச்சவர் அருமை தலைவர் பக்தவத்சல அவர்கள். அது மட்டுமல்லாமல் தங்கவயலிலே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் தாய்மார்களுக்கு சேலை கொடுத்தவர் அருமை தலைவர் பக்தவத்சலம் அவர்கள். அதே போன்று இந்த மைன்ஸ் பகுதியிலே மைன்ஸ் மூடிவிட்ட பிறகு அருமை தலைவி ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து 30 கை அரிசி வாங்கி தந்தவர் அருமை தலைவர் பக்தவத்சலம் அவர்கள். அவருடைய சொந்த செலவில் இதே காந்தி சர்க்கிளில் எல்லாருக்கும் 20 கை அரிசி கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் டோக்கன் மூலியமா மாதந்தோறும் 10 kg அரிசி கொடுத்தவர் அருமை தலைவர் பக்தவத்சலம் அவர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. இந்த மைன்ஸ் பகுதி மைன்ஸ் மூட்ட பின்னால எல்லா தலைவரும் அருமை தலைவர் TS மணி, அருமை தலைவர் ராஜகோபால் அவர்களையும், அருமை தலைவர் சௌஜாஸ் அவர்களையும் எல்லாரையும் ஒன்றாக கூட்டி NT பிளாக்ல இவங்களா ஒரு தீர்மானம் எடுத்து டெல்லி வரலும் கேஸ் நடத்தினவங்க இந்த தலைவருங்க. இன்னைக்கு கூட அந்த கேஸ் தொடர்ச்சியாக நடக்குன்னா அருமை தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த கேஸ்னால தான் இன்னைக்கு கூட அது தொடர்ச்சியா மக்களுக்கு போய் சேருது. அருமை தலைவர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா இருப்பாரு, டீ கடையில பார்த்தா இருப்பாரு. ஒரு தமிழ்நாட்டில் தான் ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியாது. அது மேலே வெள்ளம் சொல்லியமா பார்த்து ஒரு பொட்டு வச்சு நாங்கள் நிற்போம். யாருன்னு கேட்டால் ஒரு எம்எல்ஏ, அந்த ஊர் எம்எல்ஏன்னு இருந்தாலும் 1000 செத்தாலும் 1000ன்ற மாதிரி அருமை தலைவர்கள் பதவி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அங்கே எல்லா இடத்துலையும் அவருடைய எம்எல்ஏன்றதை காமிச்சு கொடுத்தா அருமை தலைவர் பக்தவத்சலம். அருமை தலைவர் பக்தவத்சலம் இறந்து 7 ஆண்டாலும் எங்களுக்கு அவர் உயிரோடு தான் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கிற அருமை தலைவர் ஜான்சன் அவர்கள், அவரோடு இணைந்திருக்கிற ராஜா சிங் மற்றும் இருக்கிற சம்பத்து, இருக்கிற முருகன் எல்லாமே இதை தொடர்ச்சியாக வருடத்தோடு செஞ்சு வராங்க. அவங்களுக்கு நான் மிகவும் நன்றி கடனோடு அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் 7வது ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஜான்சன் அவர்களே மற்றும்
தலைவர் வந்து செய்யாத சாதனையே இல்லை. 35 வார்டுலேயும் வந்து அவர் பேர் ஏதாவது ஒரு கல்வெட்டில் இருக்கும். கோயிலாக இருக்கட்டும், குச்சேடையாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் அவருடைய பேர் இருக்கும். அதனால் வந்து அவர் இறந்து 7 வருடம் ஆனால் கூட அவருக்கு ஒரு புகழ் வந்து நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் ஒரு காலத்து கூட பேசிட்டே இருக்கோம். இதே முனிசிபாலிட்டி எடுத்துங்க, இப்போ ஒரு தலைவர் இல்லை அவர் மாதிரி தட்டி கேட்கறதுக்கு அவர் இருந்தார் அராஜகமாக போய் கேட்டிருக்குவாரு. ஏன்டா என் ஊரில் இருக்கிற மக்களுக்கு நீ ஸ்காலர்ஷிப் கொடுக்கலன்னு 1.5 வருடம் ஆச்சு ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்ணி. இருக்கிற காங்கிரஸ் கவுன்சிலராக இருக்கட்டும், எல்லா கவுன்சிலருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் போய் ஓட்டு கேட்கணும்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு 100 ஃபார்ம் கொடுத்தோம். அந்த 100 பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்கள புறக்கணிச்ச மாதிரி ஆகி போச்சு. ஆனால் செய்யணுங்கிறது வந்து முனிசிபாலிட்டி தான் தவறு. அப்புறமேல்ட்டு வந்து மெடிக்கலுக்கு வந்து வசதி இல்லாதவங்க போய் மெடிக்கலுக்கு பில்லு கொடுத்தா காசு இல்லை. எஸ்சிக்கு காசு இல்லைன்றாங்க. டேய் 80% எஸ்சி இருக்கிறோம். தலைவர் இருந்தாருன்னா விட்டுருக்க மாட்டார். ஒரு ஆபீசரும் சரி அவனே சரி 80% எஸ்சி இருக்கிறோம். ஆனால் காசு இல்லைன்றான். எங்கடா போச்சு அந்த காசு? எங்க போச்சு அந்த காசு? எங்க போச்சுன்னா எங்க வீடு கட்டின்னுக்கிறாங்களாம், அந்த வீட்டுக்கு போட்டுட்டேன்றாங்க. இது வந்து தலைவர் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால வந்து நீங்க வந்து இதை மாதிரி அராஜகம் பண்ணிக்கிறீங்களோ. தலைவருடைய அவர் புதல்வர் இருக்கிறாரு, எல்லா தலைவரும் இருக்கிறாங்க, எல்லாம் நாங்க சேர்ந்து அவர் ஆத்மா கூட உங்களை விடாது, தூங்க கூட விடாது. ஏன்னா ஏழைகளை ஏமாத்தினுக்கிறீங்க. அதனால வந்து ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறேன். எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரே ஒரு மனதை வந்து ஒரு நாளைக்கு நாங்க தர்ணா உட்காந்து முனிசிபாலிட்டியை பூட்டு போடுவோம்னு சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த 7ஆம் ஆண்டு இருக்கும் அருமை என்னுடைய சகோதரர்கள் திரு ஜான்சன் அவர்களே மற்றும் அவருடைய புதல்வன் கார்த்திக் அவர்களே. நான் தங்கவேல் சிங்கம் தான் அவர். ஏன்னா நான் கண்டதில் பார்த்துக்கிறேன், அவர் பார்த்து நான் வளர்ந்துக்கிறேன். இன்றைக்கி கேஜிஎஃப்பில் ஒரு சிங்கம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மன வருத்தமாகுது. ஏன்னா இன்றைக்கி முனிசிபாலிட்டி வந்து ரொம்ப சீரழிஞ்சுன்னுக்குது. உண்மை தான். பாண்டியன் சொன்ன மாதிரி எஸ்என்எஸ்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல எந்த ஒரு முனிசிபாலிட்டியில் எந்த ஒரு வேலை நடக்குது. உண்மை தான். நம்ம அதோட இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே இவர் இருந்திருந்தாருன்னா அந்த 35 வார்டுக்கும் இன்றைக்கி எப்படி நடந்துருந்துருக்கோம், இன்றைக்கி முனிசிபாலிட்டியே வேறு மாதிரி இருந்திருக்கும். இதுதான் உண்மையான மேட்ரு. நம்ம தலைவர் வந்து அவர் அண்ணன் வந்து இருந்ததுக்கு நம்மளுக்கு மனம் ரொம்ப வருத்தமாக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இருந்துட்டாங்களேன்றது ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங். அவர் இருந்திருக்கணும். அவரை மாதிரி முனிசிபாலிட்டி ஆட்டி படைச்சவங்க இந்த கேஜிஎஃப்ல யாரும் இல்லை. 6 டைம்ஸ் 6 டைம் அவர் சேர்மனாக இருந்தவருங்க, முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டாக இருந்தவர். அவர் எல்லாவுடைய சந்து புந்து மொத்தமே தெரியும். எங்கே போய் அவர் இருக்கிறப்போ முனிசிபாலிட்டி எந்த ஒரு ஆட்டத்தையும் காமிக்கலை. அவர் இறந்துட்டோன்னு தான் பல விதமாக பண்ணுக்கிறாங்க. இன்றைக்கி அதை சொல்லுவேன். மெடிக்கலுக்கு பாண்டியன் சொன்ன உண்மை. மெடிக்கல் ஸ்கீமில் நம்ம எதனா இப்போ மக்களுக்கு எஸ்என்எஸ்டி மக்களுக்கு இது மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் கேட்கப்படுது. அந்த ஸ்கீம் கேட்கறதுக்கு போனால் மெடிக்கலுக்கு எதுவுமே இல்லைங்க. ஃபண்டு கேட்டால் ராஜேஷ் கேம்பில் வீடு கட்டுறது பிளாட் பண்ணுறோம், அது போட்டுன்றாங்க. ஓகே, அது மாதிரி எல்லாமே பல விதமாக நம்ம முனிசிபாலிட்டியும் ஒரு விதத்தில் குறை சொல்ல முடியாது. முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்துக்கிற கமிஷனர் சரியாக இருக்காரா சரியா இல்லை நம்மளுக்கு தெரியாதுன்னா சரியா இல்லை. அது இருந்தால் ஒரு முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் தான் தட்டி கேட்டுக்குவார். அவர் இருந்தால் இன்றைக்கி ஒரு முனிசிபாலிட்டி வேறு மாதிரி ஆயிருக்குன்ற என்னுடைய கருத்து. அவர் விட்டு போன அந்த வழியை வந்து அவர் புதல்வன் இல்லை பிரவீன் கார்த்தி ஜான்சன் அவங்க எடுத்து நடத்தி செய்வான்னு என் மூலயமா கேட்டுக்கொள்ள. எங்கள் பெரியவரை பற்றி பேசிட்டோம். அது வந்து நினைவு நாள் பேசிட்டோம். இப்போ இந்த நாட்டு நடுப்பை பற்றி பேசுகிறேன். எல்லா அம்மாங்களும் வந்துங்கிறாங்க கேஜிஎஃப்ல. லாஸ்ட்டாக வந்து போர்லால்பட்டியில் ஒரு பூமா வந்து நிற்குது. எல்லா அம்மா இருந்த போது இங்கே இருக்கிற அம்மா என்ன செய்து நிற்குது? இந்த அம்மா எங்கே இருக்குது? இங்கே வந்து முனிசிபாலிட்டியில் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அங்கே செத்துட்டா சாவு கேடுங்க. பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸு இல்லைன்னா கோளாறு வேதனையாக்குறவன் பிரியாப்பாரு. இதுதான் வாழ்க்கையா? இதுதான் நம்ம ஊரா? கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? ஏதா இது உள்ள வந்து பெனாயில் ஏதா, டிடி பவுடர் ஏதா, கைக்குலஸ் ஏதா, மாசு ஏதா, எல்லாமே ஒன்றுமே இல்லை. யாரும் அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் யாரும் ஒரு அம்மாவுக்கு தாமே எல்லா பில்லும் அதே அடிச்சு சாப்பிட்டுருதாமே. இதை யாரும் கேட்கறது இல்லையா? நாங்கள் கேட்டால் தான் அது ஒரு கதையா? நீங்கள்லாம் கேட்கறது இல்லையா? பொதுமக்கள் நாட்டுக்காக எல்லாம் கேளுங்கப்பா. எல்லாம் கேட்டு முடிங்க. இந்த நாடு வந்து நல்லா இருக்கணும். இது வந்து பார்டர். இது கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு என் தலைவன் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்காதீங்க. எல்லாம் பிரிஞ்சு இருங்க, பிரிஞ்சு செய்யுங்க. நாட்டில் வந்து நீ கேட்டாதான். என்னைக்கு இருந்தாலும் கேஜிஎஃப்ல இந்த மாசத்துக்குள்ளே பெரிய பந்து ஒன்று இருக்குது. அந்த பந்து நான் ஆட்டோ ஓடக்கூடாது, சைக்கிள் ஓடக்கூடாது, எதிரில் இருக்கிற வண்டிக்கு எதுவும் ஓடக்கூடாது. பெரிய பந்து. உயிர் போனா கூட சரி பந்தை நடத்தி காட்டுவோம். ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு டாக்டர் வேணும், இல்லையா ஹாஸ்பிட்டல் வேணும்.
ஹாஸ்பிட்டலே வானா எங்களுக்கு போடுங்க, நீங்களே போட்டுங்க, நாங்கள் யாரும் போடுறது இல்லை. யாரோ டிஎஸ் சுரேஷ்கிறாரா சாப்பிட்டா தூங்குறாரா? தூங்குறவனுக்கு இங்கே என்னடா வேலை? தூங்குறவன் ஏன்டா இங்கே வர? எல்லாரையும் தூங்க அடிச்சுன்னுக்கிற. முந்தா நாள் கூட ஒரு குழந்தைய எடுத்துன்னு போனாங்க, கேஸு நாங்கள் உடனே செத்துச்சு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு டெலிவரிக்கு 5000 கட்டினா தான் டெலிவரி பண்ணுறாங்க. இல்லை நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தங்க வயல்ல யாரும் இல்லையா? இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? எல்லாரும் ஸ்ரீராமனை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு போயின்னு வேலைக்கு ஆகுதா? சொல்லுங்க நீங்களே. நடக்குமா? நடக்காது. அதனால பெரிய பந்து இருக்குது, பெரிய தர்ணா இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்க கலந்துக்கணும். எல்லா கட்சி தலைவரும் கலந்துக்கணும், எல்லா ஊர் மக்களும் கலந்துக்கணும். அந்த பந்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கூடி முச்சிடுறான். சாப்பிட்டா அண்ணு, பார்க்கறது கண்ணு, கொடுக்கறது பண்ணு, வி என்றால் வின்னு, அவன் தான் ஜான்சன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் 28, 2018 கேஜிஎஃப்போட கருப்பு தினம்னு சொல்லலாம். அந்த ஒரு நாள் வந்துச்சு, இங்க எத்தனோ பேரோட வாழ்க்கை தலைகீழ மாறிச்சு. இதுதான் உண்மை, எல்லாருக்கும் சொல்லணும். இன்னும் நான் பார்க்கறது இன்னொன்று என்னன்னா, அந்த கட்சியோட தலைவர் இருக்கும்போதே, இல்லை நாளைக்கு தேர்தல் இருக்கும், இன்னைக்கு நைட்டு கட்சி மாறுறவங்க இருக்கும்போதே, தலைவர் இறந்து இத்தனை வருஷம் இருக்குது, இப்போவும் அவருக்கான ஒரு அஞ்சலி செலுத்தும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற அன்பு அண்ணன் ஜான்சன் அவர்களுக்கும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களோட குடும்ப சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கார்னர் கேஜிஎஃப்லேருந்து எடுத்துக்கணும்னா மறுபடியும் இந்த கார்னர் வரைக்கும் தினம் ஒரு பிரச்சனை. கேஜிஎஃப்ல ஒரு சந்து, ஒரு தெரு, ஒரு ஏரியா, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை. அவங்க வாயிலேருந்து எல்லா ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, தலைவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா. அதுவும் முக்கியமா எலெக்ஷன் டே, முனிசிபல் எலெக்ஷன் ஆகட்டும், எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், கவுன்சிலர் எலெக்ஷன் ஆகட்டும், தலைவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? எல்லாரும் சொல்லலாம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இவங்க பேர் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அவரோட அரசியல் ஆசான் டாக்டர் எம்ஜிஆர். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அரசியலுங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவர்களோட கோட்பாடுகள், அவரோட கொள்கைகளால் அவர் கத்துக்கினது தான் இவர் என்ன சொல்ற, ஒரு கட்டிடம்னு சொல்லலாம். அவரோட ஒரு சின்ன சின்ன செங்கல் தான் நாங்க எல்லாருமே. இப்போ நடக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் என்னன்னா, கேஜிஎஃப்ல ஒரு ஒயிட் ஷர்ட் போடணும், பின்னாடி ஒரு 10 பேர் சென்டா, இல்லை எலெக்ஷன்ல நின்ட்டாலும் சரி தோத்தாலும் சரி பேருக்கு பக்கத்துல லீடர்னு போட்டுக்கிறாங்க. கார்ல அப்படிக்கோ இப்படிக்கோ ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டா தலைவர்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், எத்தனை வருஷம்னா ஆகலாம், யார் வேணா எலெக்ஷன்ல நிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம், யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம். கற்பனையில கூட எங்க தலைவர் ஆக முடியும்.